நாட்டின் முதல் வந்தே பாரத் ஸ்லீப்பர் ரயில் சேவையை செப்டம்பர் 2025 இறுதியில தொடங்க இந்திய ரயில்வே தயாரா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த அதிநவீன ரயில் டெல்லியிலிருந்து பிரயாக்ராஜ் வழியாக பாட்னா வரை செல்லும். இந்த ரயில் சேவை விமான பயணத்திற்கு இணையான வசதிகளை ரயில் கட்டணத்துல வழங்குகிறது. இது இரவு நேர பயணிகளுக்கு வேகமான, வசதியான மற்றும் நவீன வசதிகள் நிறைந்த பயண அனுபவத்தை உறுதி செய்கிறது. தற்போதுள்ள வந்தே பாரத் ஷேர்கார் ரயில்களை போல இல்லாம இந்த ஸ்லீப்பர் ரயில் நீண்ட தூர இரவு நேர பயணங்களுக்காகவே பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்டிருக்கு. இந்த ரயில் 180 கிலோமீட்டர் வேகத்துல செல்லக்கூடியது. இந்த ரயில் முக்கிய வழித்தடங்கள்ல பயண நேரத்தை பாதியாக குறைக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. ராஜ்தானி எக்ஸ்பிரஸ் கட்டணங்களை விட 10 முதல் 15% கூடுதலாக இருந்தாலும் பயணிகள் அதற்கு ஈடாக மேம்பட்ட வசதிகள், நவீன உட்புற வடிவமைப்பு மற்றும் மிக விரைவான பயணத்தை அனுபவிக்கலாம்னு சொல்றாங்க. இந்த புதிய ரயில் சேவை பயணிகளுக்கு அதிக வசதியையும் குறைந்த பயண நேரத்தையும் ஒரே நேரத்தில் அளித்து இந்திய ரயில் பயணத்தில் ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்கி வைக்கும். பெட்டிகளோட அமைப்பு மற்றும் சிறப்பம்சங்களை இப்போ நம்ம பார்க்கலாம். BEML அதாவது பாரத் எர்த் மூவர்ஸ் லிமிடெட் மற்றும் ICF இன்டெகிரல் கோச் ஃபேக்டரி ஆகிய நிறுவனங்களின் கூட்டு முயற்சியில உருவாகியுள்ள இந்த ரயில் மொத்தம் 16 பெட்டிகளுடன் 1128 பயணிகளை ஏற்றி செல்லும் திறன் கொண்டது. AC ஃபர்ஸ்ட் கிளாஸ், AC 2 டயர் மற்றும் AC 3 டயர் என 3 வகுப்புகளும் இதுல இருக்கு. வந்தே பாரத் ஸ்லீப்பர் ரயில் பெட்டியோட முக்கிய சிறப்பம்சங்கள் என்னன்னு இப்போ நம்ம பார்க்கலாம். நிகழ்நேர ஆடியோ, வீடியோ அறிவிப்புகள் மற்றும் LED திரைகள் மூலம் பயணிகளுக்கு தேவையான தகவல்களை உடனுக்குடன் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. பயணிகளின் பாதுகாப்புக்காக CCTV கண்காணிப்பு வசதி, அவசர பிரேக்கிங் மற்றும் கவாச் முதல் தடுப்பு தொழில்நுட்பம் போன்ற அதிநவீன பாதுகாப்பு அம்சங்களும் இடம்பெற்றிருக்கு. தானியங்கி கதவுகள், தொடுதல் இல்லாத பயோ வேக்யூம் கழிப்பறைகள் போன்ற அதிநவீன வசதிகள் பயணத்தின் தரத்தை உயர்த்தும். முதல் முறையாக AC ஃபர்ஸ்ட் கிளாஸ் பெட்டிகள்ல சுடுநீர் குளியல் வசதியும் இருக்கு. மாற்றுத்திறனாளிகளுக்கான பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட படுக்கைகள் மற்றும் கழிவறைகள் அணுகலை எளிதாக்கின்றன. முதல் வந்தே பாரத் ஸ்லீப்பர் ரயில் இரவு 8 மணிக்கு பாட்னாவில் புறப்பட்டு மறுநாள் காலை 7:30 மணிக்கு டெல்லி சென்றடையும் சொல்லியிருக்காங்க. டெல்லி பாட்னா வழித்தடத்தை தொடர்ந்து எதிர்காலத்துல டெல்லி மும்பை, டெல்லி ஹவுரா போன்ற பிற முக்கிய வழித்தடங்களிலும் இந்த சேவை தொடங்கப்படும். இதன் மூலம் நாட்டின் பல்வேறு பகுதிகளுக்கும் இடையிலான தொடர்பு மேம்படுவதுடன் பயண நேரமும் வெகுவாக குறையும். இந்த ரயில் விமான பயணத்திற்கு நிகரான வசதிகளை குறைந்த செலவில் வழங்கி வணிக மற்றும் சுற்றுலா பயணிகளுக்கு ஒரு சிறந்த மாற்று வழியை உருவாக்குகிறது என்று சொல்லியிருக்காங்க. இதை பத்தி மத்திய ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் பேசும்போது, செப்டம்பர் 2025 இந்த ரயில் சேவை தொடங்கப்படும் என்று அதிகாரப்பூர்வமா தெரிவிச்சிருக்காரு. இது இந்திய ரயில்வேயின் நவீனமயமாக்கலின் அடுத்த கட்டமாக அமைவதுடன் நடுத்தர வர்க்கத்தினருக்கு ஒரு மலிவான மற்றும் சுற்றுச்சூழலுக்கு உகந்த பயண அனுபவத்தை வழங்குகிறது என்று சொல்லியிருக்காரு.